ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி டேஸ்டியான சுவையான காஷ்மீரி மட்டன் ரோகன் ஜோஸ் சொல்லித்தர போகிறேன். இது ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு காஷ்மீரி ஸ்டைல் நம்ம பண்ணலாம். இது காஷ்மீரில் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு மட்டன் ரோகன் ஜோஸுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்க்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான மட்டன் ரோகன் ஜோஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பேன் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கிற வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் ஆகணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் கலரில் ஆகணும். இப்போ இது தனியாக எண்ணெயிலேருந்து வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ குக்கர் வச்சுக்கலாம். கொஞ்சமாக 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சுடானதும் 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை, 5 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். எல்லாம் பொரியட்டும். சோம்பு பொரிஞ்சதும் இப்போ 3/4 கிலோ மட்டன் எலும்பு பீஸ் ரெண்டும் மிக்சடாக இப்போ 3/4 கிலோ மட்டன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு எண்ணெயிலேயே இந்த மட்டனை நல்லா சுருள வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம எதுவும் மசாலா எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா சுருள வதக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க. அப்படியே ஒரு 2 to 3 மினிட்ஸ் அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. தண்ணி விடும் மட்டன்லேருந்து. பாருங்கள், மட்டன்லேருந்து எவ்வளோ தண்ணி விட்டுருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மட்டனில் இஞ்சி பூண்டு வாசனை பிடிக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சக்தி வெறுமிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. இது நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இது காஷ்மீரி மிளகாய் தூள்ன்றதுனால நல்லா மட்டன் பார்க்குறதுக்கு ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். காஷ்மீரி மிளகாய் தூள் காரம் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட்டு கொஞ்சம் கலராக மட்டும்தான் இருக்கும். 3/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. கட்டியான தயிரை நல்ல ஸ்பூனில் நல்லா அடித்து ஒரு க்ரீம் பதத்தில் நல்லா அடித்து வச்சுக்கோங்க. இல்லை மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் ஒரு அடி அடிச்சுட்டு இப்போ திக்கான தயிரையும் ஊற்றிக்கலாம். இது நல்ல க்ரீமியாகவும் சாப்பிட்றதுக்கு இந்த மட்டன் ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. தயிரை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக 1 கப் தயிர் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஒரு நிமிஷம் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு நீங்கள் கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி போடுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மட்டன் ரோகன் ஜோஸ் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க. மட்டன் ரோகன் ஜோஸ்க்கு மெயினானது திக்கான அந்த தயிரும் இப்போ நம்ம போட்டிருக்கிற இந்த வெங்காயம் தாங்க. அதனால் இந்த தயிரையும் இந்த வெங்காயத்தையும் மிக்ஸ் பண்ணாமல் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போது உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் வேக வச்சுக்கலாம். இப்போ நான் 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் வெறுமனே பாத்திரத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி இன்னும் அதிகமாக ஊற்றி ஒரு 45 மினிட்ஸ் வச்சிங்கன்னா மட்டன் சூப்பராக வெந்துடும். அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். குக்கரில் பண்ணுறது வேறு ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க. இது டைம் இல்லைன்னா குக்கரில் நம்ம அர்ஜென்ட்டுக்கு பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பந்தாங்க. அவ்வளோதாங்க. இப்போ மூடி போட்டு விட்டுடலாம். 4 to 5 விசில் விட்டுக்கோங்க. மட்டன் வேகலைன்னா மறுபடியும் வேக வச்சுக்கலாம். 5 விசில் விட்டாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், பாருங்கள் எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்கும் இந்த மட்டன் ரோகன் ஜோஸ் ரொம்ப ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், மட்டன் எவ்வளோ சூப்பராக நல்லா வெந்து நல்ல ஒரு சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குங்க. இந்த மட்டன் ரோகன் ஜோஸ் நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்க்கு ரொம்பவும் நல்ல சூப்பராக இருக்குங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா நெய் சாதம் வச்சு இந்த மாதிரி மட்டன் ரோகன் ஜோஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிக்குங்க. மறுபடியும் இதே போல் வேணும்ன்ட்டு கேட்பாங்க. அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். இதே போலையே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.